வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரம்பரிய அரிசியில் இருக்கிற குள்ளக்கார அரிசியுடைய கஞ்சி தான் செய்ய போகிறோம். பாரம்பரிய அரிசிகளில் நிறைய வெரைட்டிகள் இருக்குது. நான் ஒரு 5-6 வெரைட்டி எனக்கு தெரியும், அதனுடைய பேர் சொல்கிறேன். பூங்கார், குள்ளக்கார், கருங்குருவை, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, இந்த அரிசியெல்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ணுற அரிசிங்க. அந்த பேரெல்லாம் எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது குள்ளக்கார் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில். அந்த கஞ்சி, இந்த குள்ளக்கார அரிசி, இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அரிசியுமே அந்த ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியாது, இதுதான் இந்த அரிசின்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நானே கடையில் அந்த நேம் போட்டிருப்பாங்க, அதை வச்சு தான் நான் வாங்குவேன். கவுனியெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், பட் மற்ற அரிசிகள் மாப்பிள்ளை சம்பா கண்டுபிடிக்கலாம். இந்த 2 வெரைட்டி தவிர மற்ற எந்த வெரைட்டி எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் குள்ளக்கார் ரைஸ் பற்றி, அரிசியை பற்றி சொல்கிறேன். இந்த அரிசி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லிகிட்டே உங்களுக்கு அது எப்படி கஞ்சி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த பாரம்பரிய அரிசியை நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு நான் இதை க்ளீன் பண்ணிடுவேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவேன், வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்து வச்சுப்பேன். ரொம்ப வறுத்துறாதீங்க, ஹார்டாயிரும். அந்த அரிசியை வறுத்துட்டு தேவையானப்போ நான் மிக்சியில் இந்த மாதிரி உடச்சி ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துப்பேன். பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. அரிசி கஞ்சி எல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி நான் இப்போ உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிக்சியில். பாருங்கள் அரிசி எப்படி உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை நீங்கள் எப்பவுமே அந்த க்ளீன் பண்ணி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் பூச்சி அரிக்காமல் இருக்கும். இந்த அரிசியில் சீக்கிரம் பூச்சி வந்துடும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்போ எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லாவே அரிசி தெரிகிற மாதிரியே உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஃபைன் பவுடராக வேணும், பெரியவங்க எல்லாம் இருக்காங்க குடிக்கணும், கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக வேணும், நல்லா சாஃப்டான, இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக விட்டு எடுத்துக்கோங்க. நான் அந்த அரிசி, இட்லி அரிசி ரவை எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு காய்ச்சும் போது பாருங்கள் எவ்வளோ அரிசி தெரியும்னு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதை நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டு, இன்றைக்கி நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்ய போகிறேன், அதனால் அன்றைக்கி முன்னாடி நைட்டு என்ன பண்ணுறேன், இதை அடிச்சுட்டு ஒரு 2 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த ஹோல் நைட்டு நான் நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் அரிசியை. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் அடித்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். அந்த அரிசி ரொம்ப நேரம் ஊறும் போது தான் உங்களுக்கு அதனுடைய நியூட்ரிஷன், எப்போவுமே மில்லட்டும் சரி, இந்த பாரம்பரிய அரிசிகளும் சரி, நல்லா ஊற வச்சு சமைச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்க நியூட்ரிஷனும் கிடைக்கும், சீக்கிரம் வேகவும் செய்யும். ஓகேங்களா? இப்போ நான் ஹோல் நைட்டு இதை சோக் பண்ணிட போகிறேன், ஊற வச்சிட போகிறேன். பாருங்கள், அதை தண்ணியில் அப்படியே தண்ணி கூட அந்த கலர் மாறி இருக்குது பாருங்கள், அந்த அரிசியினுடைய நிறம் கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இதை நான் மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் அதாவது மார்னிங் தான் நான் குடிக்கிற அன்றைக்கி மார்னிங் தான் கஞ்சி காய்ச்ச போகிறேன். இப்போ நான் இதை ஊற வச்சு ஹோல் நைட் அப்படியே விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இதை எடுத்து நீங்கள் குக்கர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை பாத்திரத்துலேயும் அரிசியை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு இல்லை நான் வேக வச்சு எடுத்துக்கிறனாலும் ஓகே, பட் இது டைம் டேக்கிங் ப்ராசஸ், ஒரு 1/2 hour ஆகும், ரொம்ப ஸ்லோவாக தான் வேகும். சரிங்களா? நீங்கள் குக்கரில் வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் குக்கரில் வச்சுருங்க. நான் இப்போ பாருங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்தேன் இல்லையா தண்ணியோடு, இந்த தண்ணி அப்படியே நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியோடையே நீங்கள் குக்கரில் மாற்றி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் வாட்டர் எவ்வளோ ஊற்றணுங்கிறது நான் சொல்லிடுறேன். 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா மினிமம் 3 to 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரும். நம்ம அரிசி மாதிரி கிடையாது, இந்த அரிசி ரொம்ப தண்ணி நம்ம ஊற்றி வேக வைக்கணும். கவுனியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்க அது வெந்துட்டே தான் இருக்கும். கவுனி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு கவுனி. இன்றைக்கி எங்கிட்ட அந்த அரிசி இல்லை, அதனால் நான் குள்ளக்கார் செய்கிறேன். பட் இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
இதில் நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு காமிச்சேன்ல, இதில் 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, எந்த கிளாஸு 250 ml மெஷர்மெண்ட்டில். சரிங்களா, இப்போது இதை நான் குக்கரில் ஊற்றிட்டு தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணுற பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஸ்லோ பர்னரில் நல்லா ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட வேண்டாம், எதுவும் போட வேண்டாம். அந்த அரிசியும் அந்த தண்ணி தான் ரொம்ப மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களுக்கு அரிசி வேகாது. நீங்கள் நிறைய தண்ணி விட்டு ரொம்ப நேரம் விசில் வச்சிங்கனாலும் நல்லா குழஞ்சி வெந்து வரும். சரிங்களா, மெஷர்மெண்ட்டு 1:3, 3.5 எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்லோ பர்னரில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக நல்லா வேக வைங்க. 7-8 விசில் விடுங்க. விட்டு நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் ஊற்றின தண்ணி அளவுக்கு நல்லா 7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எப்படி குழஞ்சி வெந்திருக்கு தெரியுதுங்களா? அந்த அரிசி நல்லா வெந்தது தெரியுதுங்களா? நசுக்கி பாருங்கள், நல்லா கொலன்னு அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னால் கரைக்க முடியல. எங்கள் வீட்டில் பழைய சாதம் இருந்தது. நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பழைய சாதம்னா நான் சாதம் வடித்து தான் செய்வேன், கஞ்சி வடிச்சிருவேன். அந்த சாதம் மீதி இருந்தனால நான் அதையும் இதோட சேர்த்து கரைச்சிக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கஞ்சி மட்டும் கரைச்சிக்கலாம். நான் பழைய சாதம் அந்த தண்ணியோடு எடுத்திருக்கேன். தெரியுதுங்களா கீழே? அந்த அது என்ன சொல்வீங்க, நீர் மோருன்னு கூட சொல்லுவாங்க. பழைய சாதம் தண்ணி. சரிங்களா, அதோட நான் உப்பு, கல் உப்பு, தயிர், நீங்கள் மோர் விட்டு கரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் இல்லை தயிர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் கரைச்சிக்கோங்க. உப்பு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு ஏதாவது துவையல் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எந்த துவையலும் செய்யலை. சின்ன வெங்காயம் மட்டும் நான் வச்சு இது பண்ண. ஊறுகாய் இருந்தால் தொட்டு சாப்பிடுங்க. எப்படி கஞ்சிக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா கையை விட்டே நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கையை விட்டு கரைச்சிட்டு எப்படி இருக்குங்கிறது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கஞ்சி பார்த்திங்களா, ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குள்ளக்காரு ரைஸ் உடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நீங்கள் அயர்ன் அண்டு ஜிங்க் கண்டென்ட் அதிகம். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.